Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 829 பார்ட் 1. ஓபன் பண்ணா ஒன் எபிசோடு நம்ம லூஃபி கிட்ட என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு சொன்னாங்கல்ல. அட வேற ஒண்ணும் இல்ல, கார்மல்ங்கிற பிக் மாமோட போட்டோவை உடையணும் அவ்வளவுதான். ஆனா அது சாதாரண வேலை இல்ல, அதை உடைச்சா பெரிய பஞ்சாயத்தை ஃபேஸ் பண்ணணும். சிஃபோனே பதறுவா, ஏன்டா அதை உடைச்சா என்ன ஆகும் தெரியுமா, அசால்ட்டா சொல்றேன்னு. அந்த வேலையை பண்றதுக்கு 1க்கு 2 டைம் யோசிச்சு பண்ணுங்கடா, பஞ்சாயத்துல சிக்கிட்டீங்கன்னா தப்பிக்கவே முடியாதும்பா. லூஃபி அந்த இடத்துல ஷோ காட்டுறதுக்கு வேற ஒரு பிளான் ஒண்ணு பண்ணிட்டானாமா. அதனால கவலையே இல்லைன்னு கால் மேல கால் போட்டு கேஷலா சொல்லுவான். எல்லாத்துக்குமே பயங்கர ஆர்வம், அப்படி என்ன பிளான் பண்ணிருக்கான்னு. அது ஃபன்னா வேற இருக்கும்னு சொல்லுவான். எல்லாம் நோண்டி நோண்டி கேட்பாங்க, சொன்னா ஃபன்னு போயிருமே. சோ அதை வெயிட் பண்ணி வேடிக்கை பாருங்கன்னு விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். சரி, இப்ப அந்த போட்டோ உடைக்கிற வேலையை நம்ம பையன் பாத்துக்குவான்னு வைங்க. ஆனா அந்த போட்டோவை கரெக்டான டைம்ல உடையணும்ல. அதுவும் எப்போன்னா சஞ்சிக்கும் புட்டிக்கும் கல்யாணம் நடக்கிற அந்த டைம். ஆனா சஞ்சி அதெல்லாம் நடக்கவே நடக்காதுமா. பட் அது நடந்தாதான் எல்லாரோட அட்டென்ஷனும் இவங்க மேல இருக்கும். ஆனா அந்த டைமுங்கும் போது இன்னொரு பஞ்சாயத்து இருக்குது. என்னன்னா, இவன் பக்கத்துல போகும்போதே புட்டிங்கு கன்னை வச்சு நெத்திலேயே சுட்டுருவா. அந்த கன் ஷாட்ல இருந்தாலும் நம்ம சஞ்சி அசால்ட் எஸ்கேப் ஆயிருவான். அதெல்லாம் அவனுக்கு பெரிய மேட்டர் இல்ல. ஆனா அவ சுடுவாங்கிறது கன்ஃபார்ம். அவ கன்னை வச்சு சுட்டதுக்கு அப்புறம் தான் லூஃபி அந்த போட்டோவை உடையணும். அப்படி அது உடஞ்சதை பார்த்த உடனே பிக் மாம் பார்த்துட்டு காட்டுத்தனமா கத்துன்னு கத்துவான். எல்லாருமே காது வலி தாங்க முடியாம கதறிட்டு இருப்பாங்க. அப்பதான் இவங்க அந்த இன்விசிபிள் சிம்போனியா சிஸ்டத்தை யூஸ் பண்ணுவாங்க. அந்த டைம் மக்கள் எல்லாருமே பேனிக்ல இருப்பாங்க. அப்பதான் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த ஜெர்மா கூட்டத்தையே காப்பாத்தணும். அதே கேப்ல இவங்க அந்த கேஎக்ஸ் லான்ச்சரை யூஸ் பண்ணி பிக் மாமா ஒரே போடு, அவ்வளவுதான், சோலி முடிஞ்சு. ஆனா இப்ப இவன் சொன்ன எல்லாத்தையுமே வித்தின் 10 செகண்டுக்குள்ள முடிச்சாகணும். அதை தாண்டி இவங்க அங்கேயே இருந்தாங்கன்னாலோ இல்ல பிளான் சொதப்பிக்கிச்சுனாலோ கன்ஃபார்மா இவங்களுக்கு சங்கு, அதுல எந்த டவுட்டுமே இல்ல. சோ டைமை வச்சுதான் இவங்க விளையாட போறாங்க. அசசினேஷன் பண்ணணும்னா டைம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா அதை விட முக்கியம் லூஃபி பண்ண போற வேலை. ஏன்னா அவன் ஆரம்பிச்சாதான் இவங்க எல்லா வேலையும் முடிய முடியும். அவன் அந்த போட்டோவை உடைச்ச அடுத்த 3வது செகண்ட்ல அந்த பிக்மா மாத்தா காட்டுத்தனமா ஆள ஆரம்பிச்சிருவான். அந்த டைம்ல மினிஸ்டர்ஸ் எல்லாம் இவங்களை அட்டாக் பண்ண வந்தாலும் வரலாம். ஆனா அதுவுமே இவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் தான். அப்பதான் அந்த கேப்ல இவங்களால பிக்மாம கொல்ல முடியும். அப்படி கொன்னு முடிச்சிடலாம். கொன்னு முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி தப்பிக்கலான்னு கேட்டா, அப்பதான் இந்த மூளை இல்லாத முட்டைக்கோஸ்க்கு வேலை இருக்குன்னு சீசரை காட்டுவான். ஆமா நான் வருவேன்பா. அதுக்கப்புறம் தான் எது நான் முட்டைக்கோசான்னு ஷாக் ஆவான். என்ன பார்ட் ஆஃப் த பிளான்ல இவனுக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்குதுன்னு வைங்க. ஏன்னா இவனால மட்டும்தான் பறக்க முடியும். அவன் என்ன பண்ணுவான், மிரருக்குள்ள பூந்துருவான், அதுவும் ப்ரூலியை யூஸ் பண்ணி. இதை சொன்ன உடனே அவளுக்கு அங்க தூக்கி வாரி போடும். என்ன இவளோட பவரை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆனாங்கன்னு வெளியில தெரிஞ்சதுன்னா அவங்க ஆத்தா இவளை கொன்னுற மாட்டா, ஏன்டா என் வாழ்க்கையில விளையாடுறீங்கன்னு புலம்பி தள்ளுவா. ப்ரூலியை நல்ல வேலை பிடிச்சாங்க. அதனால இவங்களுக்கு இன்னுமே பிளஸ் தான். இப்போதைக்கு இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பவர்ஸ் நிறைய இருக்கிறதுனால பிக் மாமா போட்டு தள்ளிட்டு ஈஸியாவே எஸ்கேப் ஆயிடலாம். யார் யாருக்கு என்னென்ன வேலை கொடுத்துருக்கோ அந்த வேலையை முடிச்ச உடனே சீசரோட மிரர்ல குயிக்கா டைவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மிரர் டிமென்ஷன்ல கம்ஃபர்ட்டா எஸ்கேப் ஆகி அங்க இருந்து கப்பல்ல இருக்க ஒரு பெரிய மிரர் வழியா எஸ்கேப் ஆகி வந்துருவாங்க. எப்படி சூப்பரா. ஆனா பெரிய மிரர் வேணுமே, அதுக்கு எங்க தேடலாம்னு யோசிச்சு பார்க்கும்போது ட்ரெஸ்ஸிங் ரூம்ல எல்லாம் பெரிய மிரர் தானே வச்சிருப்பாங்க. சோ அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இங்க ப்ரூலிக்கு அள்ளு விடும். ஏன்னா கடைசியா அவங்க எஸ்கேப் ஆறது அவளாலதான். இவ விருப்பத்தோட ஹெல்ப் பண்ணல, பட் இருந்தாலுமே இவ தான் ஹெல்ப் பண்ணிருக்கான்னு பிக் மாமுக்கு தெரிஞ்சதுன்னா அவ என்ன இவளை சும்மா விடுவாளா என்ன. இப்போதைக்கு சம்பவம் பண்ணதுக்கு அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் எல்லாம் எஸ்கேப் ஆகணும்னா இவங்களுக்கு தேவை அந்த மிரர் வேர்ல்டு மட்டும்தான். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இப்படிக்கா போய் அப்படிக்கா கப்பலுக்கு போயிருவாங்க. ஆனா தப்பிச்சு மிரருக்குள்ள போற வரைக்கும் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். இன்கேஸ் இவங்க ஏதாச்சும் சின்ன மிஸ்டேக் பண்ணாலுமே அது சாவ பாக்குறதுக்கு சமம். இப்போதைக்கு எல்லாருமே ஒன்னா கூட்டணி போட்டு இந்த வேலையை பண்ண போறாங்க. அவங்கவுங்க கப்பலுக்கு போய் சேர்ந்த உடனேயே இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அலையன்ஸ் கம்ப்ளீட்டா பிரேக் ஆயிரும். எவ்வளவு வேகமா இந்த ஐலாண்டை விட்டு வெளியில போக முடியுமோ அவ்வளவு வேகமா ஓடிடணும். இல்லைன்னா சங்கு. இப்படி எல்லாம் பக்கவா பிளான போட்டு ரெடியா இருக்காங்க. இன்னுமே இவங்களுக்கு 2.5 மணி நேரம் டைம் இருக்குது. இப்போ சஞ்சய் அவனோட ரூமுக்கு போனாதான் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இருக்காது. மாப்பிள்ள இல்ல, அவன் அங்க போவான். இவங்க எல்லாம் ஃபேக்கான செக்யூரிட்டி வேலைக்கு போகணும். அப்ப லூஃபி பிஜி கிட்ட நான் ஃபன்னியா ஒரு விஷயம் பண்ண போறேன், ஏன்னா அவன் ஃபன்னியா பண்ண போறேன்ட்டு உசுர விட்டுட்டான்னு வைங்க, பிளான் எல்லாமே சொதப்பிக்கும். சரி, அப்படியே அங்க கட் பண்ணி பாபினை காட்டுறாங்க. அவனை தான் விட்டோம் ஒரே போடா போட்டு காலி பண்ணிட்டானே. எல்லாம் வந்து பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவாங்க, யார் இந்த வேலையை பண்ணான்னு. ஆண்டோர்லாம் செம்ம காண்டாயி, யார் அவனை கொன்னா சொல்லுங்கடா சொல்லுங்க, அவனை இன்னைக்கே சூர சம்ஹாரம் பண்ணிடுறாமா. தெரிஞ்சா சொல்ல மாட்டானேலா, எவன் கொன்னான்னு தெரியல. ஆனா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. கொன்னவன் ஷூட் பண்ணி கொண்டிருக்கான். அதுவும் நேத்து நைட்டு. ஒருவேளை ஸ்டார் ஹேட்டா இருக்குமோன்னு ஒரு டவுட். ஆனா அவனையும் நம்ம தான் ஒப்பேரா புக்கோட வச்சு கொளுத்திட்டானே. டார்ச்சர் வேற பண்ணிருக்குது. கண்டிப்பா அவங்க பண்ணிருக்க வாய்ப்பு இல்லங்கிற மாதிரி கேலட் சொல்லுவான். ஆனா அந்த மோண்டோர் மண்டையன் பாடியை பாக்குற வரைக்கும் நம்புற மாதிரி இல்ல. சரி, அவ்வளவுதான் முடிச்சிருவானுங்கன்னு பார்த்தா இந்த சஞ்சி பையன் வெளியே போனால அந்த மேட்டரை யாரும் பார்த்துட்டு வந்து இவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. இதை கேட்டவொன்னு பயங்கர ஷாக்கு. அப்படின்னா ஸ்டார் ஹேட் இல்ல சஞ்சி, அவங்க 2 விதத்துல தான் யாரோ ஒருத்தர் கொண்டிருக்கணும். வெட்டிங் நடக்குமா இல்லையான்னு தெரியலையேன்னு உடனே அடிச்சு புடிச்சு சஞ்சியோட ரூமுக்கு போவானுங்க. வெளியில பார்த்தா
பார்த்தா செக்யூரிட்டி எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். இங்க பார்த்தா நம்ம பையன் அடிச்சு புடிச்சு ஓடி வந்துட்டு இருப்பான். சஞ்சய் உள்ள இருக்கானா இல்லையான்னு விசாரிச்சா அங்க இருந்த காட்ஸுங்க நாங்க நேத்து நைட்டே பார்த்தோம், அவரை நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு, யாரும் உள்ளேயும் போல வெளியேயும் போலமானுங்க. கன்ஃபார்மா தெரியுமான்னு கேட்டா அடிச்சு சொல்லுவானுங்க. நம்புற மாதிரி இல்லையே. சரி ரைட், அவன் உள்ள இருக்கானான்னு செக் பண்ணிடலான்னு சொல்லி கதவை போட்டு கண்டமே நீங்க தட்டுவானுங்க. டே சஞ்சய் எங்கடா இருக்க, வெளியவான்னு. உள்ளதான் சஞ்சய் இல்லையே, அந்த தொப்பி மண்டையன் தானே இருக்கான். அவன் பதறிட்டு இருப்பான், ஏன்னா சஞ்சய் அங்க இல்ல. இவன் போய் டோரை திறந்து அவன் இல்லன்னு சொன்னான்னா இவனுக்கும் பஞ்சாயத்து அவனுக்கும் பஞ்சாயத்து. பஞ்சாயத்துனா சும்மா இல்ல, பிக் மாம் இவனை கொன்றுவா. அதனால பயந்து போய் என்ன பண்ணுன்னு தெரியாம அப்படியே நடுங்கிட்டே நிப்பான். வேற வழி இல்ல, ஓபன் பண்ணி பாத்துருவோம் ஏதோ சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே டோரை ஓபன் பண்ணா ஒரு அவனுக்கு முன்னாடி ஓபன் ஆகும். யாரான்னு பார்த்தா சஞ்சய் தான் ஓபன் பண்ணிருப்பான். அதுவும் ஓபன் பண்ணிட்டு வந்து, ஏன்டா நாய அவ்வளவு அவசரமா என் ரூம்ல உனக்கு என்னடா வேலை, இவ்வளவு பெரிய கோட்டையில ஒரு கக்கூஸ் தான் இருக்குதா, போட்டி போட்டு வந்திருக்கீங்க வீணா போனவனுங்களா, போங்கடாமா. அவனுக்கு என்ன ஷாக்கு, என்ன இவன் ரூம்ல இருக்கானான்னு. நேத்து நைட்ல இருந்து இங்கேயே தான் இருக்கான்னு கேட்டா ஆமா இங்க தான் இருக்கேன், அதுல என்ன டவுட்னு கேட்பான். அப்படின்னா ப்ரூவ் பண்ணின உடனே, ஏன்டா ஏற்காடு எருமை, நீங்க தான் இனிய பாத்துக்க ஒரு சோல்ஜரை விட்டுட்டு போனீங்களே அவன்கிட்டயே போய் கேளுமா. உடனே அந்த தொப்பி மட்டையனை கூப்பிட்டு விசாரிக்கும் போது, ஆமா பாஸ் ஒரு நைட்ல இருந்து இங்கேயே தான் இருக்காரு, அவரால் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காருமா. இதுக்கு மேல மோண்டோரால பண்ணு வாங்க முடியல. சஞ்சய் பார்த்துட்டு, மிளகா முக்கா இப்படி வந்து தொலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் வெட்டிங்காக ரெடி ஆக வேண்டாமா, மறுபடியும் லுல்லு பண்ணிட்டு வந்து பல்லுல எல்லாம் தட்டி விடுவேன்னு டோரை மூட போவான். மோண்டோர் தடுத்து, உன்னோட ஸ்டார் ஹேட்ஸ் செத்துட்டாங்க அம்மானா. உடனே சஞ்சய் அப்படியே ஷாக்கான மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பான். அதுக்கப்புறம் சோகமாயி, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு ஃபீலிங்கா பேசுற மாதிரி பேசுவான். அவன் டேய் ஓவரா நடிக்காதரா, எனக்கு உங்க மேல எல்லாம் சுத்தமா நம்பிக்கையே இல்ல, கன்ஃபார்மா அவன் உயிரோட தான் இருக்கான், ஆனா மறைஞ்சிருந்து ஏதோ ஒரு விஷயத்த பிளான் பண்ணிட்டு இருக்கான், உனக்கு அது என்ன பிளான்னு தெரியாதான்னு அப்படியே நைஸா நோண்டுவான். ஏ பப்பர மண்டையா, நான் ஜெர்மா கிங்டமோட பிரின்ஸ் பிக் மாமோட டாட்டரை இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன். எனக்கு இந்த லோ கிளாஸ் ஆன பைரட்ஸ பத்தியோ இல்ல கண்ட நாய் செத்து போனதை பத்தியோ கவலையே இல்ல. நீ என்ன கிண்டனமோ கிண்டிக்க. இன்கேஸ் நான் இப்ப கிளம்புறதுக்கு லேட் ஆகி கல்யாணத்துல ஏதாச்சும் குளறுபடி ஆச்சுன்னா நான் உன்னைத்தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பிக் மாம் என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கே நல்லா தெரியும். அவ உன்னை படுக போட்டு பிச்சு விளையாண்டுருவான். உடனே அடுத்த வார்த்தை பேசாம அங்க இருந்து கிளம்பிடுவான். இங்க அந்த தொப்பி மண்டையனுக்கெல்லாம் ஒரு செகண்ட் உயிரே போயிருச்சு. ஏன்னா வேற லெவல்ல எஸ்கேப் ஆயிருக்கானுங்க. அட நம்மால வந்து அதுக்கப்புறம் அப்படியே ஏர்ல ஜம்ப் பண்ணி ரூம் கிட்ட வந்துட்டு இருக்கும் போதான் இங்க இவன் தட்டிட்டு இருந்திருப்பான். ஐயோ என்ன பண்ணலான்னு பதறிட்டு இருக்கும் போதான் கரெக்டா ஜன்னல் ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்திருப்பான். வந்தவனே சத்தம் போடாத, நல்லதுக்கு தான் சொல்றேன், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், யாரு கேட்டாலும் நான் இங்கதான் இருந்தேன்னு சொல்லணும்னு சொல்லி சூப்பரா ஒரு டீல போட்டு செமையா எஸ்கேப் ஆயிட்டானுங்க. அந்த தொப்பி மண்டைய நைஸா, ஆமா எங்க தான் போனீங்கன்னு கேட்பான். நான் தான் போகும்போதே சொன்னலரா பண்ணி பாயில குட்டிங்க்கு சாப்பாடு கொடுக்க போறேன்னு. அப்புறம் ஏன்டா நோன்ற, மூடிட்டு போய் வேலையை பாடுறான்னு அவன் மேரேஜுக்கு ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருவான். சோ இதுக்கப்புறம் இனி மேரேஜ் தான். அந்த மேரேஜ்ல நம்ம லூஃபி என்ன ஃபன் பண்ண போறான்னு உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. டாடா. Yeah!